ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்ததான ஸ்ரீசுக்திகள் வேதமாதாவினுடைய கழுத்துக்கு மங்கள சூத்திரமாக விளங்குகின்றது. அப்படி ஸ்ரீசுக்திகளை அருளி செய்தவரான ஸ்ரீவத்ஸ சின்ஹர் கூரத்தாழ்வானை நான் பஜிக்கின்றேன், துதிக்கின்றேன் என்பது இந்த தனியனினுடைய அர்த்தமாகும். கூர க்ஷேத்திரத்திலே தை மாத ஹஸ்த நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் சுவாமி கூரத்தாழ்வான். எம்பெருமானாருக்கு மிகவும் அத்தியந்த அந்தரங்க சிஷ்யர்கள்ல ஒருவராக விளங்கினவர். எம்பெருமானாரினுடைய நியமனப்படி திருவரங்கத்திலேயே வசித்து அவருக்கு எல்லா விதமுமான கைங்கரியங்களை செய்து வந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவரினுடைய ஏற்றத்த சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலேயும் எதிராஜ விம்சத்திலேயும் காட்டிக் கொடுக்கிறார். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின்னு. 3 விதமான மதங்களை கடந்தவர். கல்வி செருக்கு, குலச்செருக்கு, செல்வச் செருக்கு என்று இந்த 3 விதமான செருக்குகளை கடந்தவர். இது 3க்கும் அப்பாற்பட்டவர். இந்த 3 மதங்களை கடந்தவர் அப்படிங்கிற பெருமை ஆச்சாரியரான கூரத்தாழ்வானுக்கே உண்டு என்றும், இவரினுடைய பெருமையை வாக்கினாலே சொல்ல முடியாது, வாக்குக்கு எட்டாததாக இருக்கின்றது. வாச்சா மகோச்சர தேசிகாக்கிரிய கூராதிநாத. கூரத்திலே அவதாரம் பண்ணின கூரத்தாழ்வானினுடைய குணப்பெருமைகள் என்பது வாச்சா மகோச்சரமானது அப்படின்னும் இங்கே நமக்கு பெரிய சீயர் கூரத்தாழ்வானினுடைய ஏற்றத்தை காட்டிக் கொடுக்கிறார். உருக்கமுடையவராக இருந்தார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு திருவாய்மொழி வியாக்கியான காலக்ஷேபம் பண்ணும் பொழுது முதல் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே சகல கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் எம்பெருமான்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை விவரிக்கும் போது மூச்சையாகி விட்டார். இதை தெரிந்து எம்பெருமானார் இவரிடம் வந்து ஆழ்வான் ஆழ்வான்னு சொல்ல மோகம் தெளிந்து எழுந்தார். அது முதல் இவருக்கு ஆழ்வான் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஆழ்வானுடைய சிஷ்யர்களில் பிள்ளை ஆழ்வான் ஒருவர் இருந்தார். அவர் உயர்குடியில் பிறந்து வித்வானாக இருந்ததுனால அவருக்கு கர்வம். பரம பாகவதரிடத்தில் சுழுசொல் பேசி பாகவத அபச்சாரம் படுவதையே இயல்பாக கொண்டிருந்தார். இதை தெரிந்த ஆழ்வான் இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும்னு தீர்த்தமாடி கரையேறி புண்ணிய தினத்தில் இவரை திருத்த வேண்டும்னு சொல்லி புண்ணிய காலம், அதனாலே அவரவர் சக்திக்கேற்றபடி தானம் பண்ணலாம், நமக்கு ஒரு தானம் பண்ண வேண்டும்னு கேட்டார். சிஷ்யரும் சுவாமி எதை விரும்பினாலும் அதை தானமாக தர சித்தமாக இருக்கேன்னு சொல்ல, ஆழ்வானும் மனம் மொழி மெய் எதனாலும் பாகவத அபச்சாரம் பண்ணாமல் வாழ்வேன்னு என் கையில் நீர் வார்த்து தானம் பண்ணி கொடுக்க வேண்டும்னு சொல்ல அதையே அவரும் பண்ணித்தந்தார். உதகதானம் பண்ணினார். ஆனால் பழக்க தோஷம் காரணமாக ஒரு நாள் ஒரு பாகவதரிடத்தில் அபச்சாரப்பட நேர்ந்தது. அதனால் சில நாட்கள் கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு செல்லவில்லை. இதை அறிந்த ஆழ்வான் ஏன் வரவில்லைன்னு கேட்க பிள்ளை ஆழ்வான் ஒருவரிடத்துல பாகவத அபச்சாரம் பட்டேன்னு சொல்லார். உமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தும் அடியேனால் இப்படி அபச்சாரம் படாமல் இருக்க முடியவில்லைன்னு சொல்ல அதை மன்னித்து ஆழ்வான் அவரை தேத்தினார், மனம் தேத்தினார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆழ்வானே தன்னுடைய குமாரர்களுக்கு திருவாய்மொழி முதலான அருள் செயல்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து பொருளையும் எடுத்துரைக்கும் பொழுது என் பெருக்கன் நலத்துங்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விளக்கும் பொழுது திருமந்திர அர்த்தத்தை சொல்ல நேரிட்டது. அதை ஆச்சாரியனான எம்பாரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள்னு தெரிவித்தார். உடனே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு பாசுர நினைவுக்கு வந்தது. அதனாலே அடுத்த நிமிடம் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் அப்படிங்கிறது நிலையில்லை. அதனாலே இப்போதே இந்த உயரியதான பொருளை கேட்டு நலனடையுங்கள்னு சொல்லி ஆழ்வான் பிள்ளைகளுக்கு திருமந்திர அர்த்தத்தை உபதேசம் பண்ணார்னு இப்படி ஆழ்வானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆழ்வான் சம்சாரத்தில் இருப்பு கொள்ளாமல் அடியேனை திருநாழி ஏறப்போக வேண்டும், திருவுள்ளமாக வேண்டும்னு பெரிய பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தார். உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையாருக்கும் வீடு தந்தோம் அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி அப்படின்னு கேட்டார். எம்பெருமானார் இதை அறிந்து அடியேன் சம்சாரத்தினுடைய அடி கொதிப்பால்
ஆச்சாரியனை பிரிய வேணுங்கிறதையும் மறந்து பெருமாளிடத்துல மேல் வீடு தரும்படி கேட்டேன்னு சொன்னார். ஆக எம்பெருமானாரும் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே நமக்கும் வீடு உண்டு அப்படிங்கிறதுல திண்ணமாக இருந்தார் அப்படின்னு இப்படி ஆழ்வானுடைய பெருமை, தை ஹஸ்தத்திலே அவதாரம் பண்ணின கூரத்தாழ்வான் அவருடைய ஏற்றம், தை ஹஸ்தத்திலே அவதாரம் பண்ணின மற்றொரு ஆச்சாரியர் ஸ்ரீ ஈச்சம்பாடி ஆச்சான், பெரிய திருமலை நம்பிகளினுடைய திருப்பேரனார். திருமலைக்கு அருகிலுள்ள ஈச்சம்பாடி என்கின்ற கிராமத்திலே அக்ரஹாரத்திலே திருவவதாரம் பண்ணினார். இவர் எம்பெருமானார் ஏற்படுத்திய 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவராவார். ஈச்சம்பாடி ஆச்சானுடைய வைபவத்தை அனுபவிக்கும் பொழுதோ அவருடைய தகப்பனாரான திருமலை ஈச்சம்பாடி அழகப்பிரான் சுவாமியை பற்றியும் சில விஷயங்கள் நாம் அனுபவிப்போம். சுவாமி கோயில் ஆத்தான் சுவாமிகளினுடைய உரையிலிருந்து சிலவற்றை இங்கே அனுபவிக்கும்படியாக இருக்கோம். ஆளவந்தார் ஸ்ரீபாதத்து முதலிகளில் 20 திருநாமங்களில் ஒருவராகவும், ஆளவந்தாரால் திருமாலிருஞ்சோலை தாசர் அப்படின்னும் சுந்தர தேசிகர் சுவாமி புரட்டாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஈச்சம்பாடி அக்ரஹாரத்தில் அவதாரம் பண்ணினார். இவருடைய நியமனத்தால் ஆளவந்தாரை ஆசிரயித்தார். ஆளவந்தார் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைத்து திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இதிகாசங்கள், திவ்ய பிரபந்தங்கள் முதலான கிரந்தங்கள்லாம் உபதேசம் பண்ணார். ஆச்சாரியரான ஆளவந்தாரையே தமக்கு எல்லாமாக கொண்டு அவரிடத்துல இருந்து வந்த சமயத்தில் ஆளவந்தார் இவரை அழைத்து திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியில திருமஞ்சனம், திருத்துழாய் கைங்கரியங்கள்லாம் பெரிய திருமலை நம்பியை போல செய்து கொண்டு வாரும்னு நியமனம் பண்ணினார். திருமலையிலே செண்பக பிராகாரத்திலே தட்சிண பாகத்தில் ஒரு பூவலா வாபி எடுத்து அந்த கூபத்திற்கு தம்முடைய திருநாபத்தை சாத்தி சுந்தர கூபம் அப்படின்னு அந்த கூபத்திலிருந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் நித்தியம் சமர்ப்பித்து கொண்டிருந்தார். இப்போதும் அந்த சுந்தர கூபத்திலிருந்து திருவேங்கடாத்தான் திருவாராதனம் கண்டு அருளுகின்றார். இந்த அழகப்பிரான் திருமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே திருமல நம்பிகள் திருமாளிகை பக்கத்தில் இருந்து கொண்டு சந்நிதி பிராகார வெளியிலே அநேகமான நந்தவனங்கள் நடுவ தாமும் ஒரு உத்தியானவனம் செய்து அந்த தோட்டத்திற்கு திருமாலிருஞ்சோலை தாசர் அப்படின்னு பெயர் சாத்தி திருமலையப்பனுக்கு நித்தியம் மாலைகள்லாம் சமர்ப்பித்து கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் நம்மி ராமானுஷர் ஒரு கால் திருவேங்கட யாத்திரைக்கு சென்ற போது பெரிய திருமலை நம்பியின் நியமனத்தால் சுந்தர தேசிகரிடத்தில் தாவணியோ உபனிஷத்தையும் நிருசிம்ம மந்திரம் முதலானவைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். இந்த காரணத்தினால சுந்தர தேசிகர் ராமானுஷருக்கும் குருவாக விளங்கினார் என்று பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். இப்படி திருமலையப்பனுக்கு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு வந்த காலத்தில் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குமாரர் அவதாரம் பண்ணார். அவருக்கு ஆச்சான் ஸ்ரீனிவாசாச்சாரியார் அப்படின்னும், மற்றொரு குமாரர் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினவருக்கு வெங்கடேசன் அப்படின்னு திருநாமம் சாத்தினார். அந்த திருக்குமாரர்களை ராமானுஷருடைய திருவடிகளை அடைந்து உய்மின்கோள் அப்படின்னு தகப்பனார் சொல்ல, இருவரும் ராமானுஷருடைய திருவடிகளை அடைந்து உபனிஷத்து அர்த்தங்கள், சரமஸ்லோகார்த்தங்கள், திருமந்திர துவயம் அர்த்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், திவ்ய பிரபந்த அர்த்தங்கள் இதெல்லாம் கேட்டு தெரிந்தார்கள். ராமானுஷரையே எல்லா உறவுமாக பெற்று சகல அடிமைகள் செய்து வாழ்ந்து வந்தார்கள். எம்பெருமானாரும் 74 சிம்மாசனாதிபதிகளில் ஏற்படுத்த ஒரு தலைவராக 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவராக எழுந்தருளி இருந்தார்கள். 2வது திருக்குமாரர் வெங்கடேஷர் ஞான பக்தி விரக்தியுக்தராய் எதிராசரிடத்தில் சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் பெற்று வந்தார். அன்று முதல் ஈச்சம்பாடி ஜீயர் அப்படின்னு அவருக்கு பெயர் வந்தது. ஸ்ரீபாஷ்யம், திவ்ய பிரபந்தங்களுக்கு அர்த்தங்களை எல்லாம் சாதித்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அப்படின்னு இந்த இருவரினுடைய சரித்திரம் சொல்லப்படுகின்றது. அதே தைஹஸ்தத்திலே மற்றும் ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீ முடுமை நம்பின்னு சொல்லக்கூடிய வரதாச்சாரியார் சுவாமி, ராமானுஜ முனேகே சிஷ்யம் ஸ்ரீவத் சாங்கித்த சுப்ரியம் மக்கரே ஹஸ்தாவதீர்ணம் வாத்ஸ்யம் வரதம் ஆஸ்ரயே என்று இவருடைய தனியன்.
வரதாச்சாரியாருங்கிறது இவருடைய திருநாமம். எம்பெருமானார் ஏற்படுத்திய 74 சிம்மாசனாதிபதிகளில் இவரும் ஒருவர் ஆவார். முடும்பை நம்பி என்று எல்லோராலேயும் அழைக்கப்பட்டவர். கூரத்தாழ்வானினுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவர். எம்பெருமானார் திருவடிகளில் ஆசிரயித்தவர். ஓரான் வழியாக வந்த குரு பரம்பரையிலே நடுநாயக ரத்னமாக ஸ்ரீ உடையவர் ஒரு சமயம் வீரநாராயணபுரம் எழுந்தருளின பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெரிய ஏரியின் 74 மதகுகள் வழியாக நீரானது பாய்ந்தது. சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள்லாம் நன்னாக செழித்திருந்தது. அதுபோல நம்முடைய சம்பிரதாயமும் செழித்தோங்கி வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 74 சிஷ்யர்களை தேர்ந்து எடுத்து அவர்களுக்கு அருளை சுரந்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு ஞானம், அனுஷ்டானம், பக்தி, வைராக்கியங்கள்லாம் கைங்கரியம் என்கின்ற பயிர் வளர்ந்திட வேண்டும்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வைஷ்ணவர்கள் ஆக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி உய்ய வேண்டும் அப்படின்னு இந்த சிம்மாசனாதிபதிகளுக்கு உடையவர் இட்டார். முடும்பை நம்பி இவர்களில் ஒருவர். முடும்பை வம்சத்தினுடைய தன்னேற்றத்தை மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். அன்னபுகழ் முடும்பை அன்னல் உலகாசிரியன் இன்னருளால் செய்தகலை யாவையிலும் உன்னில் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது அப்படின்னு. நம்பி அப்படிங்கிற பதம் பூர்ணர் அப்படிங்கிற பொருள். ஆச்சாரியர்களுக்கு நம்பி அப்படிங்கிறது முதல்ல திருநாமம் இட்டவர் மதுரகவிகளே. தம்முடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரே குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னார். மாமுனிகளும் அருளி செய்துள்ள மூக்ஷுப்படி தனியன்களில் முடுமை வம்சத்தினுடைய பெருமையை சொல்றார். வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுலகம் வாழி முடும்பை என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்பம் அல்கு மிகு நல்லார் இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு அப்படின்னும், வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகுலம் வாழி முடும்பை என்னும் மாநகரம் அப்படின்னும் பாசுரங்களிலே காட்டிக் கொடுக்கிறார். ஆக இன்றைய தினம் தை ஹஸ்தத்திலே திருவவதாரம் பண்ணினவர்களான ஆச்சாரியர்கள் சுவாமி கூரத்தாழ்வான், சுவாமி முடும்பை நம்பி, ஈச்சம்பாடி ஆச்சான் இவர்களுடைய திருவடிகளையே பிரார்த்தித்து கொண்டு அஸ்மத் ஆச்சாரியர்களிடத்திலேயும் சுவாமி எம்பெருமானாரிடத்திலேயும் நமக்கு பக்தி வளர வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்திப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஈச்சம்பாடி ஆச்சான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ முடும்பை நம்பி திருவடிகளே சரணம். அடியேன்.